தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நீங்களும் ஆகலாம் IAS IPS நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் வைகரை வருணன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட சிவில் சர்வீஸ் அதிகாரிகள், அப்புறம் 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கி சாதனை படைத்திருக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு பூமிநாதன் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணி நம்ம டைரக்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது சார்? கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது நம்ம அகாடமியில் படித்தவங்க எத்தனை பேர் ப்ரிலிம்ஸில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க? IAS IPS உள்ளிட்ட உயர்ந்த பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய UPSC கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்விலேயே ஒரு மிகச்சிறந்த தேர்வுன்னு சொல்லக்கூடிய இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழக மாணவர்கள் அண்மை காலமாக ஒரு நல்ல சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் பெரிய லெவலில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி வந்திருக்கு. சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வண்ணத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. அதனால் நிறைய பேர் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 700 மாணவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை தேர்வு மையமாக கொண்ட மாணவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 493 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியை சேர்ந்த மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், தற்போதைய மாணவர்கள், முதல் முறையாக எழுதிய மாணவர்கள், நேர்முகத் தேர்வு வரை சென்றுவிட்டு IAS தேர்வில் வெற்றி வாய்ப்பை கடந்த ஆண்டுகளில் இழந்தவர்கள், இப்படி ஆக மொத்த மாணவர்களில் கிட்டத்தட்ட நம்மளுடைய மாணவர்கள் 1000க்கு அதிகமான மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 13,433 மாணவர்கள் இந்தியா முழுக்க இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வில் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் ஒரே பயிற்சி மையத்தில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் நேர்முகத் தேர்வு, மெயின் தேர்வு, ப்ரிலிமினரி தேர்வு, இப்படி ஏதாவது ஒரு தேர்விற்கு பயிற்சி எடுத்த மாணவர்கள் 1000க்கு அதிகமான மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சரித்திர ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் இந்த முறை வெற்றி பெற்ற அத்துணை மாணவர்களுக்கும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்ததோடு, மெயின் தேர்வு ரொம்ப முக்கியமான தேர்வு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றியுடையது ரொம்ப முக்கியமல்ல. மெயின் தேர்வில் எடுக்கப்படக்கூடிய உங்களுடைய மதிப்பெண்களும் நேர்முகத் தேர்வில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மதிப்பெண்களும் தான் உங்களை IAS அதிகாரியா, IPS அதிகாரியா, IFS அதிகாரியா உங்களை பணியில் அமர்த்த போகுது. அதனால் மெயின் தேர்விற்கு அடுத்த 60 நாட்களும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் இலவச பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 60 நாள் பயிற்சியை முன்னாள் மதிப்பிற்குரிய UPSC சேர்மன் DP அகர்வால் அவர்களுடைய வழிகாட்டலோடும், மதிப்பிற்குரிய முன்னாள் மூத்த IAS அதிகாரி திருப்புகழ் IAS அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 13க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளுடைய துணையோடு அதிக அனுபவமுள்ள நிறைய மாணவர்களை உருவாக்கிய பல IAS பயிற்சி மையங்களுடைய இயக்குநர்கள் அவர்களுடைய பங்களிப்போடு கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் மகா ரத்னாஸ் ஃபார் UPSC மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் தமிழ்நாடு அண்ட் அதர் ஆஸ்பிரண்ட்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவச பயிற்சியை அடுத்த 60 நாட்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அத்துணை பேருக்கும் மறைந்த என்னுடைய தந்தையினுடைய பேரில் முத்துராமு மெமோரியல் ஸ்டைஃபன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 5000 ரூபாய் இலவசமாக அத்துணை மாணவர்களுக்கும் நம்ம தர இருக்கிறோம். சென்ற ஆண்டு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து பயனடைந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் AMJ ஸ்காலர்ஷிப் அதுவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நல்ல படிக்கக்கூடிய, திறமையுள்ள, ஆர்வமுள்ள இந்த மாணவர்களுக்கு இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி அடைவதற்கு மெயின் தேர்விற்கு முற்றிலும் இலவச பயிற்சியை நம்ம அறிவிச்சிருக்கோம். இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஸ்க்ரீனில் தர்ற இந்த 9444227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்ற மாணவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு மெயின் தேர்விற்கு உங்களுக்கு இலவச பயிற்சியை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை
ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு வந்து தவறி இருக்கலாம், அடுத்த முறை மீண்டும் ஒரு முறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாணவர்களுக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தன்னுடைய உதவியை வந்து கரம் நீட்டியிருக்கிறது. அதாவது 3 முறை ஏற்கனவே இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதிய மாணவர்களுக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம அகாடமியில் வந்து ஏற்கனவே பயின்ற மாணவர்களுக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ, அவர்கள் வெற்றி பெறும் வரை எப்படி நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ, அதே போல் இந்த ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ்க்கு வெறும் பதிவு கட்டணம் மட்டும் வசூலித்து ஃபீஸ் முழுமையாக தள்ளுபடி செய்து இந்த மாணவர்கள் அத்துணை பேருக்கும் அடுத்த ஓராண்டு இலவச பயிற்சியை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்க போகுது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டிலிருந்து அதிக லெவலில் இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான். அதனால் இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய தொடர் முயற்சி, அந்த தொடர் முயற்சி நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தொடர் பயிற்சி, இந்த ரெண்டையும் நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு நீங்களும் தேர்ச்சி அடைவீர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதனால் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், வெற்றி பெற இருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம கூட இந்த நேரத்தில் ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காரு சார், திருப்பத்தூர்லேருந்து முருகேசன். வணக்கம் முருகேசன், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் முருகேசன், உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார். இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் படிக்கிட்டு பிகாம் முடிச்சாச்சு என் சன்னு. எவ்வளோ ஃபீஸு, எந்த இடம்? சார், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில் சென்னையில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. அண்ணா நகரில் மொத்தம் 3 ஆஃபீஸ் இருக்குது. ஒன்று கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, இன்னொன்று கிங் மேக்கர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, இன்னொன்று கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இது சென்னையில் மட்டும் இருக்குது. மற்றும் வந்து சென்னை இல்லாமல் பிற மாவட்டங்களில் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அங்கே 2019 செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அண்மையில் தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம், பாண்டிச்சேரி இந்த இடத்துலையும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய கிளை நிறுவனங்களை நம்ம நிறுவியிருக்கோம். நாமக்கல்லையும் பாவை காலேஜோடைய கேம்பஸ் உள்ளேயே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் மணக்குள விநாயகர் காலேஜ் உள்ளேயே நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. இப்போது அண்மையில் சோனா காலேஜ் சேலத்தில் நம்ம ஒரு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட பயிற்சி மையத்தை செட் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அந்தந்த பகுதியிலே இருக்கிறதுனால நீங்கள் அங்கே தொடர்பு கொள்ளலாம். சென்னைக்கு வர வாய்ப்பு இருந்தால் சென்னைக்கே வந்துடலாம். நம்மளுடைய அட்மிஷன் மேனேஜர் நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 9444227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ப்ரோச்சர்ஸ் அனுப்ப சொல்லுங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப சொல்லுங்கள். அவர் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கிறதுனால இந்திய குடிமைப்பணி தேர்விற்கு நிறைய வகுப்புகள் இருக்குது. எந்த வகுப்பு நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான பயிற்சி கட்டணம் எவ்வளோ, என்றைக்கு அந்த பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன, பகுதி நேர வகுப்புகளா, முழு நேர வகுப்புகளா, ஆன்லைன் வகுப்புகளா, ஆஃப்லைன் வகுப்புகளா, இப்படி அவர் உங்களுக்கு வந்து ஆலோசனை அவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அனைத்து அலுவலகங்களிலும் இலவச ஆலோசனையான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். அங்கே முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், தற்போது வெற்றி பெற்ற நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களோடு உரையாட இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுலேயும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 9444227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாளை தினம் நடக்கக்கூடிய இந்த இலவச வழிகாட்டல் நிகழ்ச்சியிலையும் நீங்கள் கலந்துக்கலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய எல்லா பிரான்ச்லையுமே நாளைக்கு இந்த இலவச வழிகாட்டல் நிகழ்ச்சி நடக்குது. ஜூன் மாதம் அப்படின்னாவே எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து டவுட்டில் இருப்போம். ஐஏஎஸ் படிக்க வைக்கலாமா, ஐபிஎஸ் படிக்க வைக்கலாமா, அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு படிக்க வைக்கலாமா, இல்லை பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அனுப்பலாமா, அல்லது பிஜி படிக்கலாமா, இல்லை படிச்சுக்கிட்டே வந்து சிவில் சர்வீஸ்க்கும் படிக்கலாமா, இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும். உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் நம்மளுடைய ஆலோசகர்கள், அதிகாரிகள் உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 9444227273 கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய தொலைபேசி எண். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உடனடியாக உங்களுடைய பேரை வந்து பதிவு பண்ணிக்கோங்கய்யா. நன்றி. தொடர்ந்து அறந்தாங்கிலேருந்து ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன சந்தேகம்னு நீங்கள் கேட்கலாம் சார்கிட்ட. சார் வணக்கம் சார், என்னோட பேர் வந்து முத்து சார். உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கள் முத்து சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ என்னோட பொண்ணு வந்து 10th படிச்சுட்டு இருக்காங்க சார்.
ஓகே ஓகே சார். இப்போ வந்து +1 வந்து என்ன குரூப் எடுத்தா சார் நம்ம யூபிஎஸ் எக்ஸாம் எழுத அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சார், ஆக்சுவலாக ஐஏஎஸ் தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டிகிரி படித்தாலும் இந்த தேர்வை எழுதுவதற்கு வந்து எலிஜிபிள். அதே நேரத்தில் நான் இது ரிலேட்டடாக நிறைய நான் பேசியிருக்கேன். நம்ம சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கோர் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது 4 ரிலேட்டடாக நம்ம ரொம்ப நிறைய படிப்போம். அதனால் இது 4 ரிலேட்டடாக உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது ரிலேட்டடாகவே நீங்கள் +1 +2ல் நீங்கள் சேர்த்து விடலாம். இது வந்து பொது அறிவுக்கு படிப்போம். விருப்ப பாடத்தை பொறுத்தளவில் நீங்கள் டிகிரி எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதே சப்ஜெக்டை விருப்ப பாடமாகவும் எடுக்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 நிலைகளாக நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர், ஒரு பொது அறிவு பேப்பர், இன்னொன்று வந்து சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். மெயின் எக்ஸாமினேஷனில் ஒரு 7 பேப்பர் கோர் பேப்பர்ஸ். ஒரு பேப்பருக்கு 250 மதிப்பெண்கள். அதில் 5 பேப்பர் பொது அறிவு, 2 பேப்பர் விருப்ப பாடம். அந்த விருப்ப பாடத்துக்காக நீங்கள் டிகிரி எடுக்கிறவங்க இருக்காங்க, பொது அறிவுக்காக டிகிரி எடுக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் விருப்ப பாடத்துக்காக டிகிரி எடுக்கிறீங்க அப்படின்னா சோசியாலஜி எடுக்கலாம், சைக்காலஜி எடுக்கலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், ஜியாகிரஃபி எடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எடுக்கலாம், ஆந்த்ரோபாலஜி எடுக்கலாம், ஃபிலாசபி எடுக்கலாம், பிஏ டிஃபென்ஸ் எடுக்கலாம், இப்படி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம், பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கலாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கலாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம். ஸோ இத்தனை சப்ஜெக்ட்ஸுமே தமிழக மாணவர்கள், நிறைய மாணவர்கள் இந்த 10 சப்ஜெக்ட்ஸ்குள்ளே தான் பெரும்பாலும் எடுத்திருப்பாங்க. ஈவன் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கூட நம்ம வந்து எடுக்கலாம், தப்பில்லை. அதனால் நமக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் குழந்தைக்கு ஆலோசனை கொடுங்க. நாளைக்கு நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய இலவச வழிகாட்டல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் மாணவரையும் மாணவியும் பதிவு பண்ண சொல்லுங்கள். அங்கே நேரடியாக வர சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். முன்னாள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் தற்போது வெற்றி பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் உங்களோடு உரையாற்ற இருக்கிறார்கள். இது சென்னையில் மட்டும் இல்லை, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அனைத்து கிளைகளிலும் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், தூத்துக்குடி, நாமக்கல், தஞ்சாவூர், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அலுவலகம் இருக்கிறது. அங்கெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இன்னொரு காலர் சார், சென்னையிலிருந்து ரீனா ஏஞ்சல் இணைந்திருக்காங்க. வணக்கம் ரீனா, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? வணக்கம் ரீனா. வணக்கம். உங்களுடைய சந்தேகம் என்ன ரீனா? Now I'm studying in 9th. For 10th, what group I should take? That confusion is there. That's why I've just called. Yeah, that's great. Actually, at the age of just 14, you have decided to become a civil servant, and you are also watching this program. I'm so glad. First of all, congratulations, and wish you all the best. And one day please visit our academy and I will help you. And just as of now, you just focus on the reading the newspaper. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போதைக்கு செய்தித்தாள் நல்லா படிங்க, ஹிந்து பேப்பர் நல்லா படிங்க, உங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் நல்ல கவனம் செலுத்துங்க, சமூக சிந்தனை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பாருங்கள், நியூஸ் கேளுங்க, நிறைய ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேளுங்க, அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் அதிக லெவலில் ஈடுபாடு காமிங்க. இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் ஏற்கனவே முந்தைய கேள்விகளை இந்த யூடியூப்பில் இப்போ அப்லோட் பண்ணுவாங்க. அந்த கேள்விக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதனால் அதையும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது, அங்கே நீங்கள் வாங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாகப்பட்டினத்திலிருந்து அண்ணாதுரை. வணக்கம் அண்ணாதுரை, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். என் பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் சார். பிபி கம்ப்யூட்டர் சயின்ஸு. வணக்கம். அவனுக்கு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க பையன். இவனுக்கு உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம், இந்த ரயில்வே எக்ஸாமுக்குலாம் இப்போ இருக்கு கோச்சிங் கொடுக்குங்களா சார்? எஸ் சார், இருக்குது சார். நம்ம கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நம்ம சென்னையிலே இருக்குது. அங்கே எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் இது போன்ற தேர்வுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுப்பதற்காகவே கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்க் கேஎஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சென்னையில் இருக்குது. ஆன்லைன் வாயிலாகவும் ஆஃப்லைன் வாயிலாகவும் நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கலாம். அது குறித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய என்கொயரி நம்பர் 9422272773. அந்த காண்டாக்ட் ஃபார் என்கொயரின்னு இருக்கிறது வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய காண்டாக்ட் ஃபார் என்கொயரி. அதனால் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம்.
சார், இந்த தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்கீங்கன்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு மாநில அரசு சார்பில் என்னெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும்? நிச்சயமாக ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்கள். மாநில அரசு நிறைய முன்னெடுப்புகளை நீங்கள் செய்யணும். சென்ற அரசுகள் நிறைய போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய லெவலில் உறுதுணையாக இருந்தது நமக்கு வரலாறு தெரியும். அது சென்ற அரசுன்னு நான் சொல்கிறப்ப எல்லா அரசுமே நான் சொல்கிறேன். சென்ற அரசுக்கு முந்தைய அரசு அத்தனை பேருமே இந்த தமிழகத்திலிருந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்திய ஒரு அரசு என்பதை நம்ம நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்குறோம். அதே விஷயங்களை எந்த அரசும் தொடர்கின்றது என்று நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கோரிக்கைகளாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் தற்போது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கண்டிப்பாக அது தொடரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற அத்துணை மாணவர்களுக்கும் இருப்பிடத்துடன் கூடிய பயிற்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது நம்ம வேண்டுகோளாக வச்சுருக்கோம். ஆனால் 200 பேருக்கு மட்டும்தான் இருப்பிடம் இருப்பதாக மாணவர்கள் தங்களுடைய குறைகளை தமிழக அரசினுடைய அந்த அமைச்சரவைக்கு கொண்டு போயிருக்காங்க. அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பண்ணும்போது இது குறித்து ஒரு நடவடிக்கை எடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை வெற்றி பெற்ற அத்துணை மாணவர்களுக்கும் சென்ற ஆண்டு கொடுக்கப்பட்டது போல் இந்த ஆண்டும் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மூன்றாவதாக, மெயின் தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்விற்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு சென்ற அரசு 50,000 ரூபாய் இந்த மாணவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுதே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பமாக வைத்தோம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று. இந்த அரசு நிச்சயமாக கருணையோடு அதையும் அணுகி இந்த மாணவர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், நிறைய புக்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், கோட் ஷூட்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏழை எளிய மாணவர்கள் தான் நிறைய பேர் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வெற்றி பெறுகிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை 1 லட்ச ரூபா கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மெயின் தேர்வு அப்பவே 50,000 ரூபாய் கொடுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு வருடமும் 1000 மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் செலக்ட் பண்ணி தலா 7,500 ரூபாய் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு பயிற்சியை நீங்கள் சென்ற ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. அது நாங்கள் 7,500 ரூபாய் பத்தாதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாணவர்களுக்கு 10,000 ரூபாயாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால ஒரு கோரிக்கை. அதுவும் 1000 மாணவர்கள் அல்லாது 2,000 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதையும் இந்த தமிழக அரசு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து இதை பரிசீலனை செய்து வேலையில்லாத பட்டதாரிகள் இவர்களுடைய வாழ்க்கையிலும் இவர்களுடைய குடும்பத்திலும் நிச்சயமாக நீங்கள் விளக்கேற்றி வைப்பீர்கள். காரணம், இளைஞர்கள் அத்துணை பேரும் உங்களை பெரிதளவில் மதிக்கிறார்கள், நினைக்கிறார்கள், விசுவாசமாக இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தயவுசெய்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்றது இந்தியாவிலேயே கடினமான ஒரு போட்டித் தேர்வு தான் UPSC சிவில் சர்வீஸ். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற இந்த மாணவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அத்துணை மாணவர்களுக்கும் இலவச பயிற்சியை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்கறது ரெடியாக இருக்குது. தமிழக அரசு சென்ற ஆண்டு 2 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு 1 ரூபா பணம் வேணாம், நாங்கள் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுக்கறது ரெடியாக இருக்கும். ஒன்று எங்களுடைய அந்த அனுமதியை எங்களுக்கு தயவு செய்து கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சென்ற ஆண்டு கேட்டோம். அந்த அனுமதி மறுக்கப்பட்டது சென்ற ஆண்டில். இந்த அரசு இந்த அனுமதி கொடுக்கப்படுவதன் மூலமாக தமிழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பை போன முறை 56 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். நான் சேலஞ்ச் பண்ணி இந்த இடத்துல சொல்கிறேன், 100 மாணவர்களுக்கு மேலே என்னால் வெற்றி வாய்ப்பை தர முடியும். தமிழகம் தலை நிமிர்ந்தது என்ற ஒரு வார்த்தையை தலையங்கமாக கொண்டு வர முடியும். இதே வருஷத்தில் நம்மளால் கொண்டு வர முடியும். UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய தேர்வு முடிவு மே மாதம் வருகின்ற பொழுது நீங்கள் அத்துணை பேரும் பெருமைப்படும் அளவிற்கு தமிழகத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் தாருங்கள் என்பது இந்த அரசுக்கு என்னுடைய விண்ணப்பமாக நான் வச்சுக்கிறேன். காரணம், இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மட்டுமல்ல, இது அனைத்து IAS அகாடமியுடைய டைரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து தமிழக மாணவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுப்பதற்கு மகாரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். எந்த தனியார் பயிற்சி மையங்களுக்கும் நீங்கள் கிரெடிட் கொடுக்க வேண்டாம். இந்த மகாரத்னாஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மகாரத்னாஸ் இலவச பயிற்சியை கொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிச்சயமா சார், நல்ல முடிவை அரசு சார்பில் நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம். இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, குணசேகரன் கோயம்புத்தூர்லேருந்து. வணக்கம் குணா, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நான் கோயம்புத்தூர் பேசுகிறேன், குணசேகரன். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், இப்போ சன் MBBS இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாப்படி. வெரி குட்.
ஐஏஎஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அப்படி கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணலாமா இல்லை வந்து எந்த மாதம் ஜாயின் பண்ணணும்? முதல்ல டாக்டர் கலெக்டர் ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா சென்னைக்கு வருவது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. சென்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இங்கெல்லாம் நம்ம பிரான்ச்சஸ் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. வருகின்ற வர வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக சென்னைக்கு வர சொல்லிடுங்க. இந்த ஆண்டே வர சொல்லிடுங்க. இப்பொழுதே பயணத்தை வந்து துவங்க சொல்லிடுங்க. இன்டர்ன்ஷிப் அவர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆன்லைனில் பயிற்சி வகுப்புகளை இப்போவே ஆரம்பிக்க சொல்லுங்கள். ராஜா மொஹிதீன் டாக்டர் ஆல் இண்டியா 7th ரேங்க் வாங்கினார். அருண் பாண்டியன் 215வது ரேங்க் 13வது ரேங்க் வாங்கினார். இவர்களை தொடர்ந்து உங்களுடைய மகனும் டாக்டர் கலெக்டர் ஆனார் அப்படின்ற ஒரு வரலாறு படைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் சார். இறுதி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து 1539 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இன்னும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழகத்திலிருந்து உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்தியாவினுடைய கடினமான தேர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழக மாணவர்கள் முதல் ஒரு 100 இடங்களில் டாப் ரேங்க்கில் நிறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். முதல் 10 இடங்களில் 2 இடங்களை இந்த வருஷம் தமிழக மாணவர்கள் அடைந்தார்கள் என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2வது ரேங்க்கும் 7வது ரேங்க்கும் இந்திய லெவலில் தமிழக மாணவர்கள் வெற்றி அடைந்தார்கள் பல ஆண்டுக்கு அப்புறம். அதனால் அதில் ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது. ஆனால் முதல் இடம் அப்படின்றது இந்திய அளவில் குடிமைப்பணி தேர்வில் தமிழக மாணவர்கள் அடைந்து 14 வருடங்கள் ஆகின்றது. 14 வருஷம் கிட்டத்தட்ட ஆகப்போகுது. அந்த சாதனையை நம்ம வந்து மாணவர்கள் அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பல முன்னெடுப்புகளை உனக்குள் ஒரு ஐஏஎஸ், நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் அப்படின்ட்டு பல தலைப்புகளில் அடுத்த இலக்கு, பட்டறை, பயிற்சி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணால் கூட யூபிஎஸ்சி தேர்வு ரொம்ப கடினமான தேர்வு என்று நினைத்து கொண்டு நிறைய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதே கிடையாது. இந்த தேர்வுக்கு நீங்கள் அத்தனை பேரும் விண்ணப்பிக்கணும். டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுதலாம். குரூப் 1, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எழுதக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வுக்கும் விண்ணப்பிங்க. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கட்டணம் கிடையாது. அதே போல் பெண்களுக்கு வந்து கட்டணம் வந்து கிடையாது. வெறும் 100 ரூபாய் கட்டணம் தான் பிற மாணவர்களுக்கு வந்து கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்திய குடிமைப்பணி தேர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு 21 வயது முடிந்த அத்தனை பேருமே இந்த தேர்வை வந்து எழுதலாம். 37 வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி, 35 வயது வரைக்கும் ஓபிசி, 32 வயது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிஸ் இந்த தேர்வு எழுதலாம். கல்லூரி படித்துக்கொண்டே இந்த தேர்வுக்கும் பகுதி நேரமாக இப்பொழுதிருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விதையை வந்து ஒரு அற்புதமான ஒரு விருட்சமாக மாற்றுவதற்கு தேவையான ஒரு முயற்சியை பெற்றோர்களும் செய்யணும். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் உங்களுக்கு செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இலவச ஆலோசனை கொடுக்குறோம், இலவச பயிற்சி மெயின் தேர்விற்கு நம்ம கொடுக்குறோம், நேர்முக தேர்வுக்கு இலவச பயிற்சியை கொடுக்குறோம், ஸ்டைஃபன் கொடுக்குறோம், அற்புதமான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்குது, அற்புதமான மெயின் டெஸ்ட் சீரிஸை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்குது, அற்புதமான ஆசிரியரை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்குது. அப்போல்லாம் வந்து டெல்லிக்கு தான் போய் ஐஏஎஸ் படிக்க வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ சென்னையிலேயே உங்களுக்கு தரமான பயிற்சி அப்படின்றத தாண்டி இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இங்கே எல்லா இடத்துலையுமே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆஃப்லைனில் உங்களுக்கு பயிற்சியை கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ். உனக்குள் ஓர் ஐஏஎஸ், உங்களுக்குள் ஒரு ஐஏஎஸ் நிச்சயமாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி அடைய முடியும். அதனால் நீங்கள் எந்த பேக்ரவுண்டிலிருந்து வந்தாலும், எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மதிப்பெண்கள் உங்களுடைய 10th +2 டிகிரியில் நீங்கள் வாங்கியிருந்தாலும், நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாலும், தமிழ் வழியில் பயின்றாலும், அரசு பள்ளியில் பயின்றாலும், நீங்கள் அரசு கல்லூரியில் பயின்றாலும், எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் இந்த தேர்வில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஒரு பெருமை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு உண்டு. இந்தியாவின் முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரியை உருவாக்கியிருக்கோம். அது ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 பேரை உருவாக்கியிருக்கோம். 2 ஸ்டேட் டாப்பர்ஸ், 5 ஸ்டேட் டாப்பர்ஸ், 2 யூபிஎஸ்சி ஆல் இண்டியா டாப்பர்ஸை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். அவர்களை தொடர்ந்து உங்களையும் ஒரு இந்திய லெவலில் குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற வைத்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அதிகாரியாக உங்களையும் பார்ப்பதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் போன்று நாங்களும் காத்து கொண்டு இருக்கின்றோம். வாருங்கள், நிச்சயமாக நாம் வெல்வோம். யூபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வு
ஒன்றும் கடினமான தேர்வு அல்ல, சுலபமான தேர்வு என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தி டிவிக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.